என் பிரியமுள்ள பிரேமா, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் தந்தை உத்தமன், சத்தியம் தவறாதவன், ஊருக்கு உழைப்பவன் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல பிரேமா. பரோபகாரம், குதூகலம் நிறைந்திருந்த என் குடும்பத்திலே கொடுமை தலைவிரி கோலமாய் தாண்டவமாடச் செய்த கொலைபாதகன், கொடும்பாவி. ஆமாம் பிரேமா, சொல்லுவதற்கு நான் கூசுகிறது, நினைப்பதற்கே நெஞ்சம் கூறுகிறது. என் தந்தை ஊரில் இல்லாத சமயம் என்னை பெற்றெடுத்த மாதாவையும் தந்தை கற்பழிக்க முயன்றான் பிரேமா, கற்பழிக்க முயன்றான். புத்திமான், கல்விமான், நீதிமான் என்றெல்லாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த உன் அப்பாதான் மறுநாள் நியாயம் கேட்க சென்ற என் அப்பாவை பொய் குற்றம் சுமத்தி சட்டத்தை வளைத்து சிறைச்சாலைக்கு அனுப்பினான். அது மட்டுமல்ல, என் தந்தை சாவதற்கும் காரணமாயிருந்தார். ஆமாம் என் கண்ணே, என் தந்தை மாண்டார் உன் தந்தையால். அந்த இள வயதிலே, உன்னை போன்ற மங்கை பருவத்திலே, கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குழலையும் யாழையும் வெல்லும் பிள்ளை கனியமுதின் மழலை மொழி கேட்டு பிறவி பயனை அடைந்திருக்க வேண்டிய அந்த இன்பகரமான நேரத்திலே என் தாய் பொட்டிழந்தாள், பூவிழந்தாள், பொலிவிழந்தாள், ஐயோ வாழ்வையும் இழந்தாள். ஆனால் கொண்ட குறிக்கோள் ஒன்றை மட்டும் இழந்தாள் இல்லை. எனக்கு பாலூட்டும் போது பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் சேர்த்து ஊட்டினாள். என்னை தொட்டிலே இட்டு தாளாட்டும் போது அதே கருத்தரை பாட்டாக கொண்டு பாடி காட்டினாள். நான் வளர்ந்தேன், பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே வளர்ந்தேன். இறுதியில் என் அன்னை சாகும் தருவாயில் என்னை அருகில் அழைத்து, பரோபகாரத்தால் உன் தந்தை 7 மாதங்கள் சிறையில் வாடினாரடா என் கண்ணே, அதைப் போல் நீ வைக்கும் சிறைச்சாலையில் அவன் 7 வருடங்கள் வாட வேண்டும், வதங்க வேண்டும், துடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு விட்டு கண்ணை மூடினாள் என் அன்னை. நீ சொல் பிரேமா, நீங்கள் சொல்லுங்கள் அதிகாரிகளே, பெற்ற தாயைப் போல் இந்த உலகத்தில் கண் கண்ட தெய்வம் வேறு என்ன இருக்கிறது? அந்த தெய்வமே எனக்கு ஆணையிட்டு விட்டது. பிறகு நான் யாருபட வேண்டும்? எதற்காக நான் தயங்க வேண்டும்? பரோபகாரத்தை தேடினேன், கண்டுபிடித்தேன், பழி வாங்கினேன்.